மனிதர்களை உண்ணும் மணலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மயிரிழை போன்ற மெல்லியதாக தோன்றினாலும் இந்த மணல் ஒரு உயிரினை முழுவதுமாக விழுங்கிவிடும் திறன் கொண்டது. ஒரு பெண் கடற்கரை மணலில் கால் வைக்கிறாள். ஆனால் மணல் அவளுடைய காலை இறுக்கி பிடிக்கிறது. அவள் காலை வெளியே எடுக்க முயற்சிக்கிறாள், ஆனால் முடியவில்லை. கைகளால் இழுக்க முயற்சிக்கும் போது கைகளும் மணலில் சிக்கிக்கொள்கின்றன. அவளுடைய நண்பன் உதவிக்கு வருகிறான், ஆனால் அவனும் மணலில் விழுந்து அசைய முடியாமல் போகிறான். அவர்களின் நண்பர்கள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் திகைக்கும் நேரத்தில் இருவரும் வேதனையில் கத்துகிறார்கள். பெண் தன் காதலனை கதறி அழைக்கிறாள். காதலன் தலையை உயர்த்த முயற்சிக்கிறான், ஆனால் அவனது முகத்தின் பாதி ஏற்கனவே மணலால் விழுங்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் அச்சத்தில் அப்படியே நின்று விடுகிறார்கள். தங்கள் நண்பர்கள் மணலில் முழுமையாக விழுங்கப்படுவதை கண்முன்னால் பார்க்கிறார்கள். நேற்று இரவு வரை இந்த கடற்கரை மகிழ்ச்சியும் சிரிப்பும் நிறைந்த இடமாக இருந்தது. ஒரு குழுவினர் இங்கு கடற்கரை பார்ட்டி நடத்தினர். 2 ஆண்கள் இங்கிருந்தோ ஒரு பெரிய இறைச்சி பந்தை கொண்டு வந்து நெருப்பில் வாட்டினர். காலையில் ஒரு பெண் தூக்க கலக்கத்தில் எழுகிறாள். கடற்கரையில் யாரும் இல்லை, காற்றில் ஆடும் துணிகளும் ஆடைகளுமே காணப்படுகின்றன. அப்போது ஒரு சிறிய பறவை மணலில் உணவை தேடுகிறது. திடீரென அது ஏதோ ஒன்றினால் இழுக்கப்படுகிறது. பெண் பறவை மணலில் மறைந்து விடுவதை காண்கிறாள். உடனே அவள் தன் நண்பர்களுக்கு மணலை தொடாதே என்று எச்சரிக்கிறாள். ஆனால் அவளது எச்சரிக்கை தாமதமாகிவிடுகிறது. இதன் விளைவாக ஆரம்பத்தில் கண்டது போல் நிகழ்வுகள் நடக்கின்றன. இப்போது அனைவரும் காரில் தங்கியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெண் இந்த மர்மத்தை அறிய மணலை தொடுகிறாள். அவள் கை மணலில் படும்போது அங்கிருந்து எண்ணற்ற மயிரையை போன்ற பற்றுக்கோடுகள் வெளியேறுகின்றன. இவை முழு மனிதர்களை விழுந்தக்கூடியவை என்பதை நம்புவது கடினம். இதற்கிடையில் தாஜாங் என்பவர் தூக்கம் கலைந்து எழுகிறார். அவர் ஒரு இரும்பு தொட்டியில் தூங்கியிருக்கிறார். இரவில் எவ்வளவு குடித்தார் என்பது கூட அவருக்கு நினைவில் இல்லை. அவர் தொட்டியிலிருந்து வெளியேற முயற்சிக்கிறார். மற்றவர்கள் மணலில் அசுரன் உள்ளது என்றும் பலர் பலியாகியுள்ளனர் என்றும் எச்சரிக்கிறார்கள். இப்போது அனைவரும் பயத்தில் அசையாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த அசுரன் தானாக மறைந்து விடுமா என்று காத்திருக்கிறார்கள். நேரம் கடந்து வெயிலின் கொடுமையால் அனைவரும் தாகத்தால் வாடுகிறார்கள். காரில் உள்ள உணவும் குறைந்துவிட்டது. அப்போது அந்த அசுரன் காரை தாக்கத் தொடங்குகிறது.